ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் அருகே விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறை கைது செய்திருக்கின்றது. கடலூர் அருகே விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிராக போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகளை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறை கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக கடலூரில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் விவேக்குமார். கடலூரின் எந்த பகுதியில் இந்த நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது? எதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது? விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? அரசு தரப்பில் சொல்லும் விளக்கம் என்ன? யார் யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள்? அந்த கள நிலவரத்தை முழுமையா பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். கடலூர் அருகே இருக்கக்கூடிய மலையடிக்குப்பம் பகுதியில இன்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முந்திரி கன்றுகள் நடும் போராட்டம் நடைபெற்ற நிலையில தற்போது அந்த போராட்டம் மிக பெரும் பிரச்சனையாகி போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் அருகே மலையடிக்குப்பம் கிராமத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைவருமே அந்த பகுதியில முந்திரியை நம்பிதான் அங்கு தொழில் செய்து வராங்க. அங்க இருக்கக்கூடிய மலையடிக்குப்பம் உள்ளிட்ட பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல அந்த இடங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அந்த இடத்தை காவல்துறை சார்பில் அங்க இடங்கள் அப்புறப்படுத்தப்பட்டது. அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய முந்திரி மரங்கள் கூட வேரோடு வெட்டி சாய்க்கப்பட்டது. இதற்கு பல தரப்பில் பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் பல்வேறு தரப்பில் எதிர்ப்புகள் தெரிவித்து வந்த நிலையில அந்த தொடர் போராட்டமும் நடைபெற்றது. மேலும் இது தொடர்பாக பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கூட இதுக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மரங்களை வெட்டும் பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது அங்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட ஏற்கனவே இங்கு போராட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து அந்த மரங்களை வெட்டும் பணி மீண்டும் தொடர்ந்ததால அந்த பகுதியில பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அந்த மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில இன்று அங்கு முந்திரி கன்றுகள் நடும் போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் அங்கு சம்பவ இடத்திற்கு வந்த பொழுது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினர். இந்த போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அவரிடம் வைக்கப்பட்டது. இருப்பினும் அந்த போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டதால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ளிட்ட சண்முகம் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் அனைவருமே கைது செய்யப்பட்டனர். அதே போல அந்த பிரச்சனைகள் அங்கு எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக அழைத்து சென்று கைது செய்தனர். இதனால அந்த மலையடிக்குப்பம் கிராமத்துல பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. ஏற்கனவே ஒரு 2 காலமாக அந்த பகுதியில் அந்த முந்திரி மரங்கள் அடியோடு வெட்டப்படுவதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதே போல சமூக அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்று நடைபெற்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் அந்த பகுதியை தற்போது போராட்ட காலமாக மாறி இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. இதன் காட்சிகள் கூட நாம் காட்சிப்படுத்திருக்கிறோம். இதன் காரணமா அந்த மலையடிக்குப்பம் தற்போது பதற்றமான சூழலை நிலவி வருகிறது. இருப்பினும் இதனை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அதே போல கோட்டாட்சியர் அபிநயாத் உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்திற்கு முன்னதாக அந்த பொதுமக்கள் அதே போல அரசியல் கட்சியினரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தில் சென்றதை அடுத்து அனைவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். மோகன்ராஜ், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.